வணக்கம் and welcome to SHAMMU'S Recipes தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பியூட்டியான பாதாம் ரோஸ் லட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ல செய்யற எல்லா ஸ்வீட்ஸுமே காஸ்ட்லி தான். இன்னைக்கு நம்ம பாதாம் யூஸ் பண்ணி ரோஸ் ஃப்ளேவர்ல பார்க்கவும் கலர்ஃபுல்லான லட்டு தான் செய்ய போறோம். இதை ஸ்டவ்ல வச்சு குக் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த லவபிள் லட்டுஸை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் பாதாமை ஹாட் வாட்டரில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் எடுத்துருக்கிற பாதாமோட வெயிட் 250 கிராம். பாதாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு துணியில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ஈரமெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் பவுடர் பண்ண பாதாமை சேர்த்து அரை கப் பால் பவுடர், 1/3 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். சுகரோட வெயிட் 80 கிராம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இது பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே செஞ்ச ரோஸ் சிரப். நீங்க கடைகள்ல கிடைக்கிற ரோஸ் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். பாதாமை பவுடர் பண்ணும்போது ஆயில் ரிலீஸ் ஆயிட்டா கூட பரவாயில்ல, நம்ம பால் பவுடர் சேர்க்கறதுனால ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். இதுல நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் ஃப்ளேவரே நல்லா இருக்கும். ஸோ இதுல நான் ஏலக்காய் தூள் சேர்க்கல. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து உருட்ட வரணும். கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் 1 ஸ்பூன் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப பால் சேர்த்தோம்னா லட்டு உருட்ட வராது. நானும் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மீடியம் சைஸ்ல லட்டுவா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்ல நம்ம ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை, சுகர் கூட கொஞ்சமா தான் சேர்த்திருக்கோம். நட்ஸ்லேயே செஞ்சிருக்கிறதுனால ஹெல்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. பாருங்க, பிங்கிஷா லட்டு பார்க்கவே சூப்பர்பா இருக்கு. இதுக்கு மேல கார்னிஷிங்காக கொஞ்சமா சில்வர் லீவ்ஸ் வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாம கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டியான பாதாம் ரோஸ் லட்டு ரெடி ஆயிருச்சு. தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்லயே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாதாம் பவுடர் பண்ணோம்னா 10 நிமிஷத்துல இந்த பியூட்டியான லட்டுவை செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு, கெட் டுகெதர்ஸ்க்கு கூட செய்யலாம். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இதுக்கு மேல பம்ப்கின் சீட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த வண்டர்ஃபுல்லான பாதாம் ரோஸ் லட்டுவை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தீபாவளியை கலர்ஃபுல்லான ஸ்வீட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.